இன்னொரு கேள்வி கேட்கிறாங்க. பள்ளி சம்பந்தப்பட்ட ஹதீஸுக்கு மறுப்பு வேண்டும் அப்படின்னு கேட்டு ஒரு பெரிய கட்டுரையை போட்டிருக்காரு. கேள்விங்கிற பேர்ல பெரிய ஒரு கட்டுரையை எடுத்து எழுதியிருக்காரு. என்ன அவர் கேட்கிறாருன்னு கேட்டா, தவளை இப்ராஹிம் நபி நெருப்பு குண்டத்தில் இருக்கும்போது நெருப்பை அணைக்க ஊதியது, அதனால் அதை கொல்லுங்கள். பள்ளி நபிக்கு எதிராக ஊதியது என்று அப்துல் ரஸாக் நூலில் அதை கொல்லாதீர்கள் கொல்லுங்கள் போட்டு விட்டுருக்காரு. அப்துல் ரஸாக் நூலில் வருது அப்படின்னு ஒரு அரபியெல்லாம் போட்டுவிட்டு இந்த விளக்கத்தை ஒரு சலபி ஆலிம் சொல்லியிருக்கிறார். என்ன சொல்றாருன்னு கேட்டா, பள்ளி இப்ராஹிம் நபியை நெருப்புல போட்டவுடனே அதை நெருப்பு அணைக்கிறதுக்கு ஊதி விட்டுச்சான். இது தவளை. பள்ளி என்ன செஞ்சான், நெருப்பு அதிகப்படுத்துறதுக்கு ஊதி விட்டுச்சான். நெருப்புலத்துக்கு இப்ராஹிம் நபியை போட்ட உடனே தவளை ஓடி என்ன செஞ்சான், அந்த நெருப்புடைய வேகத்தை குறைக்கிறதுக்கு ஊதி விட்டுச்சான். பள்ளி என்ன செஞ்சான், அதை நெருப்பு அதிகப்படுத்துறதுக்கு ஊதுனுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாங்க, தவளையை கொல்லாதீங்க என்றும் பள்ளியை கொல்லுங்க என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அப்படின்னு ஒரு ஹதீஸ் அப்துல் ரஸாக்ல இருக்கிறது. அந்த ஹதீஸை எடுத்து காட்டி இது அறிவிப்பாளர் குறை இல்லாத செய்திதான், இதிலும் கேள்வி எழுப்புறார்கள். நம்ம எழுப்புறோமா? இது கேள்விதான், பதில் அப்புறம் வரும். இந்த செய்தியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவளையை கொல்லக்கூடாது என்பதற்கு ஒரு காரணத்தை சொல்கிறார்கள். என்ன காரணம்? தவளை இப்ராஹிம் அவர்களுக்காக உதவி செய்தது என்பது அந்த காரணம். பள்ளியை கொல்வதற்கு சொல்லப்பட்ட காரணத்தில் குதர்க்கம் செய்ததை போன்று தவளையை கொல்லக்கூடாது என்று சொல்லப்பட்ட காரணத்திலும் குதர்க்கம் செய்யலாமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலத்தில் ஒரு தவளை உதவி செய்தது என்றால் அதனை கொல்லாமல் விடுவதில் நியாயம் உள்ளது. ஆனால் இதன் காரணத்தால் இன்றுள்ள தவளைகளையும் கொல்லக்கூடாது என்று சொல்வது சரியில்லை என்று நபிமொழிக்கு எதிராக தர்க்கம் செய்வார்களா? இதெல்லாம் நம்மளோட கேட்கிற கேள்வி. நம்மளோட யாரும் கேட்கிறாங்களாம். தவளை மனிதர்களுக்கு நன்மை செய்யும் என்பதை உணர்த்துவதற்காகவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஏற்பட்ட சோதனையின் போது தவளை உதவி செய்தது என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கூறுகிறார்கள். தவளைகளால் மனிதர்களுக்கு மிகப்பெரிய நன்மை ஏற்படுகிறது. தவளைகளை கொல்லாமல் பாதுகாக்க வேண்டும் என்று இன்றைக்கு சுற்றுப்புற ஆய்வாளர்கள் கருத்து தெரிவித்துக் கொண்டு இருக்கிறார்கள். கொசுக்கள் விடும் முட்டைகளை, பயங்கரமான அதிக விளக்கமா இருப்பாங்க, கொசுக்கள் விடும் முட்டைகளை தவளைகள் உண்டு விடுவதால் அதிக அளவில் கொசுக்கள் பெருகுவதில்லை. இதனால் கொசுக்களால் மனிதர்களுக்கு ஏற்படும் வியாதிகள் தடுக்கப்படுகிறது என்று விஞ்ஞானம் கண்டுபிடித்துள்ளது. எனவே பள்ளி தீங்கிழைக்கக்கூடியது என்பதையும் அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு எதிராக ஊதிவிட்டது என்பதையும் தனித்தனியே பிரிக்காமல் ரெண்டையும் ஒன்று சேர்த்து ஒரே காரணமாக பார்த்தால், ரெண்டு தனித்தனி காரணமாக இருக்குது, நம்ம ஒண்ணு ஆக்கணுமா? ஒரே காரணமாக பார்த்தால் பள்ளியை கொள்வது பன்மடங்கு நியாயமானதாகும். இது அநியாயம் என்று அறிவுள்ளவர்கள் யாரும் சொல்ல மாட்டார்கள். பள்ளி அந்த வார்த்தையை போட்டுட்டு அறிவுள்ள விஷயமாயிரும் பலருக்கு. சரி, விளக்க நான் சொல்றேன். அப்புறம் பள்ளி தீங்கிழைக்காத பிராணியாக இருந்தால் அப்போது ஒருவர் சுமையை மற்றவர் சுமக்க மாட்டார் என்ற வசனத்தை பள்ளி விஷயத்தில் அமல்படுத்தி அதை கொல்லக்கூடாது என்று கூறலாம். ஆனால் பள்ளி இயல்பாகவே தீங்கிழைக்கக்கூடிய பிராணி எனும் போது இவ்வசனத்தில் கூறப்படும் நெறிமுறை பள்ளிக்கு எந்த வகையிலும் பொருந்தாது. இப்படி சொல்கிறார்கள். அனைத்திற்கும் பதில் கொடுத்து தெளிவுபடுத்துங்கள். இதான் கேள்வியே ஒரு கட்டுரையா இருக்கு. இதான் கேள்வி. சரி, முதல் விஷயத்துக்கு வந்துருவோம். இந்த பள்ளியை கொல்லலாமா கொல்லக்கூடாதா என்ற டாபிக் வந்தீங்கன்னா அதை கொல்வதற்குரிய ஹதீஸ் இருக்கு, நம்ம மறுக்கவே இல்லை. பள்ளியை கொல்லலாம், விளங்குதா? அது ஒரு டாபிக்கே இல்லை. 5 பிராணிகளை ஹரம்ல கூட கொல்லலாம் நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதை கொல்லலாமா என்பது டாபிக்கே கிடையாது, விளங்குதா? அதை கொல்வது கூடாது என்று நம்ம யாரும் என்ன செய்யல, பத்துவாவும் கொடுக்க கிடையாது. நம்ம சொல்ற விஷயம் என்ன பள்ளி சம்பந்தமா என்று கேட்டால், பள்ளியை ரசூலுல்லாஹ் கொல்ல சொன்னாங்க புகாரியில. நம்ம என்ன சொல்றோம் அது விளங்கிக்கிறங்க. அப்புறம் தான் இவங்க வாதம் எவ்வளவு அர்த்தம் இல்லாத பதிலா இருக்குன்னு உங்களுக்கு விளங்கும். அந்த ஹதீஸ் என்ன வருதுன்னா, புகாரியில 3359 நிறைய வந்திருக்கு. ஒரு உதாரணத்துக்கு 3359 அதுல என்ன வருதுன்னு கேட்டா, அமர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிகத்லில் வஸரி, பள்ளியை கொல்லும்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிட்டார்கள். ஓ கால, அவங்க சொன்னாங்க, கான யன்ஃபுகு அலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எதிராக அது நெருப்பை மூட்டிவிட்டது, ஊதிவிட்டது, இந்த காரணத்தில் கொள்ளுங்கள் அப்படின்னு வருது. இப்ப நம்ம இதுல என்ன வாதம் வைக்கிறோம்னு கேட்டா, பள்ளியை கொல்வது சம்பந்தப்பட்டது இது, அது மட்டும் வரக்கூடிய ஹதீஸ்கள்லாம் இருக்கிறது. அந்த ஹதீஸ்களை நம்ம மறுக்கல. பள்ளியை கொள்ளலாண்டா அது ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளைங்கிற வகையில் எத்தனை பிராணியை சொல்லியிருக்கிறாங்க. காரணம் தெரியாட்டாலும்
அதை கொல்லலாம்னா கொல்லலாம்னு எடுத்துட்டு போயிருவோம். இதுல என்ன பிரச்சனை வருதுன்னு கேட்டா, அந்த பள்ளியை ஏன் கொல்லணும்னு சொல்ற காரணம் இருக்குல்ல, அந்த காரணம் தான் ஏற்புடையது இல்லை. அவங்க காரணம் என்ன? இப்ராஹிம் நபி நெருப்பு குண்டத்துல போட்டாங்க. பள்ளி இப்ராஹிம் நபிக்கு எதிராக அதை ஊதி பெருசாக்கி விடுது. இப்ராஹிம் நபிக்கு என்ன நெருப்பை ஜாஸ்தியாக்கி விட்டு இவர் நல்ல வேதனைப்படட்டும் என்று அந்த பள்ளி செஞ்சது. அதுக்காக கொள்ளுங்கிறாங்கல்ல. நாம் மறுப்பது அந்த காரணம் அது நுபுவத்துடைய காரணம் அல்ல, அது நபி சொன்ன காரணம் அல்ல, அது இஸ்லாமிய அடிப்படைக்கு எதிரான ஒரு காரணத்தை யாரோ இணைச்சு சொல்லி இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல கிடையாது, அது புகார்ல இருந்தாலும் சரி என்று நம்ம சொல்லுகிறோம். எதனால எல்லாம் சொல்றோம் என்று கேட்டால், முதலாவது நம்ம எடுத்துக்கொள்வோமே, அல்லாஹ்வுடைய படைப்பினங்கள்ல மனிதன் ஜின்னு இந்த ரெண்டு இனம் தான் நல்லது கெட்டதுங்கிறதை பார்த்து செயல்படக்கூடிய இனங்கள். அல்லாஹ்வுக்கு விருப்பமானது எது, அல்லாஹ் விருப்பம் இல்லாத எது என்பதை எல்லாம் பார்த்து செயல்படுற இனம் எதுன்னு கேட்டா மனிதன் ஜின்னு தான். அந்த ரெண்டு இனத்துக்கு தான் சொர்க்க நரகம்லாம் இருக்கிறது. மனுஷன்ல நல்லவனா இருந்தா அவனுக்கு சொர்க்கம், மனுஷன்ல கெட்ட செயல் செஞ்சா அவனுக்கு நரகம். ஜின்கள்ல நல்ல சாலிகான ஜின்னா இருந்தா சொர்க்கம், அதுல அவங்களுக்கு கெட்ட ஜின்னா இருந்தா நரகம். இதெல்லாம் யாருக்கு உள்ளது? மனிதனுக்கு ஜின்னுக்கு மட்டும் உள்ளதுதான் இந்த டாபிக் எல்லாமே நல்லது கெட்டதுங்கிறது. இப்ப பள்ளியை பொறுத்த வரைக்கும் அது ஒரு வாயில்லா ஜீவன். அதுக்கு இப்ராஹிம் நபியுடைய அந்த கொள்கை என்ன என்று தெரியாது. தெரிஞ்சுட்டு இப்ராஹிம் நபி கொள்கை எதிர்க்கணும், அப்படி உயிரினங்கள் எதிர்க்குமான்னு எதிர்க்காது. உயிரினங்கள் சில நேரத்தில் நல்ல ஒரு உதவியெல்லாம் செய்யும், புது பறவை செஞ்ச நல்ல உதவியெல்லாம் செய்யும். ஆனால் அல்லாஹ்வுடைய தௌஹீதுக்கு எதிராக ஒரு உயிரினம் நிக்குமா என்று கேட்டால், அப்படி நின்று அதுக்கு நரகத்தை கொடுக்கணும், அதுக்கு பகுத்தறிவுக்கு ஆயிரும். இப்ப அந்த பள்ளி என்ன செய்யுது? இவன் தீயில போட்டவன் நல்லவன், தீயில போடப்பட்டவர் நாசமா போக வேண்டிய ஆளு அப்படி நினைத்து கொண்டு இப்ராஹிம் நபிக்கு எதிராக ஊதி விட்டு பயங்கரமா நெருப்பு உண்டாக்குனுச்சுன்னு சொன்னா, இதெல்லாம் ஒரு நல்லடியா செய்யற கேடு. இந்த கேடுகளை விளங்கியதும் அதுக்கு என்ன விளங்கி இருக்குது? அந்த நெருப்புல போட்டான அவனை பத்தி விளங்கி இருக்கிறது. இப்ராஹிம் நபியை கொண்டே போட்டான்ல, இப்ராஹிம் நபி யாருன்னு விளங்கி இருக்குது. எதுக்கு நீ தீய மூட்டுது? இவர் வேதனைக்குரிய ஆள்தான் விளங்கி இருக்குது. பள்ளி பயங்கரமான மனுஷனுக்கு நிகரான பகுத்தறி உள்ள பிராணியாக இருந்து என்ன செய்யுது? அது ஒரு மனிதன் ஒரு இப்ராஹிம் நபியை பிடிக்காத, கொள்கையை பிடிக்காத ஒரு மனுஷன் என்ன செய்வானோ அப்படி திங்க் பண்ணிருக்காது. மனிதன் எப்படி இப்ராஹிம் நபியுடைய கொள்கையை பிடிக்கல என்று சொன்னா எப்படி திங்க் பண்ணுவான்? இவருடைய வேதனை எப்படி அதிகப்படுத்தலாம், இவருக்கு எப்படி டிஸ்டர்ப் பண்ணலாம், இவருக்கு எப்படி தொந்தரவு பண்ணலாம், அவனுக்கு எப்படி உதவியா இருக்கலாம், இப்ராஹிம் நபியுடைய எதிரி இருக்கிறான்ல அவனுக்கு எப்படி உதவியா இருக்கலாம், இப்ராஹிம் நபிக்கு எப்படி சப்போர்ட்டா இருக்கலாம் என்று யாரு சிந்திப்பா? கெட்ட மனுஷன் சிந்திப்பான். பள்ளிங்கிற ஜீவனுக்கு அது உண்டா? கிடையாது. அப்ப பள்ளி அது இப்ராஹிம் நபி மார்க்கம் தான் சரின்னு விளங்கி இருந்துச்சுன்னு சொன்னா அது 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 கூட ஏத்துட்டு போயிடலாம். அது அப்படிதான் இயற்கையா படைக்கப்பட்டிருக்குன்னு ஆயிடலாம். எல்லாமே அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுது. அல்லாஹ்வுடைய ஒரு தௌஹீதை எதிர்த்து ஒரு பிராணி நிக்குதுன்னு சொன்னா அது நரகத்துக்குரிய செயல். அப்படின்னா நீங்க என்ன செய்யணும்? பள்ளிக்கு நரகம் இருக்குன்னு சொல்லணும். மறுமை நாள்ல பள்ளி என்ன செய்வான்ல விசாரித்து நரகத்துல பள்ளியை போடுவான், பள்ளியை போட்டு நிறைக்குவான்னு வரணும். ஆனா அப்படி நமக்கு இருக்கிறான்னு கேட்டா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான் 779ல தம்மத் கலிமத்து ரப்பிக்க, உன் இறைவனுடைய வார்த்தை முழுமை பெற்று விட்டது. என்ன வார்த்தை? லஅம்ல அன்ன ஜஹன்னம, நரகத்தை நான் நிறைக்குவேன், மினல் ஜின்னத்தி ஒன் நாஸ் அஜ்மைன், மனுஷ ஜின்னு இனத்திலிருந்து நினைக்கும். வேற எந்த ஆடு மாடை போட்டு நிறைக்க மாட்டேன், பள்ளி புராண போட்டு என்ன செய்ய மாட்டேன், பாம்பு போட்டு நரகத்தை நிறைக்க மாட்டேன். நரகத்தை நிறைக்கிறது 11:119 11:119ல லஅம்ல அன்ன ஜஹன்னம மினல் ஜின்னத்தி ஒன் நாஸ் அஜ்மைன், மனித ஜஹன்னம் என்ற நரகத்தை ஜின்களை கொண்டும், ஜின்கள்னா அது ஜின்ல உள்ள கெட்டது, மனுஷன்டா மனுஷன்ல உள்ள கெட்டது. அப்ப ஜின்கள் மனுஷர்கள்ல உள்ளதை கொண்டுதான் நரகத்தை நிறைக்குவேன். நிறைக்கிறதை இவங்களை கொண்டுதான், இன்னொன்றை கொண்டு நரகம் நிறைக்கப்படாது. இந்த ரெண்டு இனத்தை கொண்டுதான் நிறைக்கப்படும் அப்படின்னு வந்திருக்கும் பொழுது இந்த பள்ளிக்கு உள்ள விஷயம் வறுமையானால் அது பாவியாவது. இந்த பள்ளி என்னது? காபிரான பள்ளின்னு ஆகுது. மனுஷன்ல முஸ்லிமான மனுஷன் காபிரான மனுஷன் இருக்கிற மாதிரி பள்ளியில் என்ன இருக்குது? நல்ல முஸ்லிமான பள்ளி காபிரான பள்ளி ஜீவன்லயும் இருக்குது அப்படிங்கிற ஒரு அர்த்தம் செய்து வருது. அப்ப இது போக 779 அல்லாஹ் சொல்றான், வலக்கத் ஸரஅனா லி ஜஹன்னம, நரகத்திற்கு என்று நம்ம தயாரித்திருக்கிறோம்,
கசீரம் மினல் ஜின்னி வல் இன்ஸ், மனித ஜின்கள் அதிகமான பேரை நரகத்துக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம். அப்ப வேற ஜின் வேற என்ன அதே எல்லாம் சொல்லியிருப்பான். மினல் ஜின்னி வல் இன்சி வல் வகை, பள்ளியிலிருந்தும் ஜின்னிலிருந்தும் மனுஷனிலிருந்தும் ஏற்படுத்தியிருக்கும் சொல்லியிருக்கணும். இந்த செயல் விளங்கி ஒரு நபிக்கு, நபியுடைய கொள்கைக்கு எதிராக ஒரு ஜீவன் வறுமையானால் அது நரகத்துக்குரிய செயலா இல்லையா? இது எப்படி பள்ளி போய் செய்யும்? அதனால இது பள்ளி போய் ஊதி விட்டது என்பது அது ஒரு நரகத்துக்கு போற அந்த ரூலை வச்சு பார்க்கும் பொழுது அந்த காரணத்தினால தவறுன்னு ஒண்ணு சொல்றோம். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா 22:18 அல்லாஹ் சொல்லி காட்டுனா, அலம் தர, நீ பார்க்கவில்லையா, அன்னல்லாக எஸ்ஜுதுலஹு மம்பி சமாவாத்தி மம்பில்லர், வானங்களிலே உள்ளவர்களும் பூமியில உள்ளவர்களும் அல்லாஹ்வுக்கு பணிகிறார்கள் என்பதை நீ பார்க்கவில்லையா? ஒஷம்சு சூரியன் பணிகிறது, ஒல் கமரு சந்திரன் பணிகிறது, ஒன் நுஜூமு நட்சத்திரங்கள் பணிகின்றன, ஒல் ஜிபாலு மலைகள் பணிகின்றன, ஒஷஜர் மரங்கள் பணிகின்றன, வத்தவாபு கால்நடைகள் உயிரினங்களும் பணிகின்றன, கசீரும் நாஸ் மனிதர்கள் அதிகமானவர் பணிகிறார்கள். மனுஷன் எல்லாம் படிக்க மாட்டேங்கிறான்ல, மனுஷன்ல மட்டும்தான் பணிகிறவன் பணியாதவன் இருக்கிறான். மற்ற ஜீவன்களை சொல்லும் பொழுது எல்லாமே பண்ணியிருக்கிறான். சூரியன் பணிக்குது, சூரியன் அல்லாவுக்கு பணியலே மாறி வந்து அது பொய். சந்திரன் பணியுது நல்லா சொல்லிட்டான். ஒரு நாள் சந்திரன் அல்லாவுடைய கட்டளைக்கு மீறி போய் செஞ்சின்னு வந்தா அது பொய், இந்த வசனத்துக்கு மாற்றம். நட்சத்திரங்கள் பணிகிறது நல்லா சொல்லி காட்டுறான். அதனால இந்த நட்சத்திரம் ஒரு நாள் பணிகள் அல்லா சொல்ல கேட்கல என்று சொன்னால் அது பொய்ன்னு அர்த்தம். மலைகள் பணிகின்றன நல்லா சொல்றான். மலைகள் என்ன செய்த, மலை ஒரு நபியை பார்த்து விட்டு இவரை கொல்ல வேண்டும் என்று மலை சரிந்து விழுந்தது அப்படின்னு ஒரு கதை எழுதி வச்சிருக்காங்க. பொய் இது. மலை தற்செயலா சரிஞ்சு செத்துட்டான்னு சொல்லலாம். ஒரு நபியை பார்த்து விளங்கி கொண்டு அதனால அப்படி செஞ்சிச்சு என்று சொல்வீர்களே, ஆனால் அப்ப மலைகள் பணியுது அல்லா சொல்வதற்கு மாற்றம், மரங்களுக்கு மாற்றம். அதுல ஒத்தவாபு உயிரினங்கள் எல்லாம் பணிகின்றன, ஆடு மாடு கழுத குதிரை பள்ளி உட்பட எல்லாமே அல்லாஹ்வுக்கு பணிகிறது. மனுஷனை சொல்லும் போது மட்டும்தான் கசீரும் மனிதர்கள் அதிகமானவர். மனுஷன்ல பணிகிறவன் பணியாதவன் இருக்கிறான். மற்ற ஜீவன்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தௌஹீதுக்கு எதிராக வரவே வராது. அல்லாஹ்வுக்கு அப்படி என்ன செய்யும், பிடிக்காட்டா கூட கட்டுப்படும். அல்லாஹ் என்ன செய்யறான், 3:83 சொல்லி காட்டுகிறான், தௌவ கரகன், பிடிச்சாலும் பிடிக்காவிட்டாலும் அல்லாஹ்வுக்கு பணிகின்றன. அதே இதை 13:15 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப நம்ம என்ன விளங்க வேண்டிய விஷயம் என்றால், பள்ளி போய் இப்ராஹிம் நபியை அழிக்கிறதுக்கு பண்ணுச்சுன்னா அப்ப உங்களுடைய ஈமானுடைய அம்சம் என்ன? அப்ப சொர்க்க நரகத்துக்குரியவர்கள் மனித ஜின் இல்லாம இன்னொரு இனம் இருக்குது. அப்ப அவைகள் நல்லது கெட்டதை விளங்குமா? விளங்கி கெட்ட காரியங்களை பிளான் பண்ணி செய்யுமா? செய்யாது. அப்ப இந்த பள்ளி ஊதி விட்டதனால் கொள்ளுங்கள்னா அது மட்டும்தான் ஓகே. பள்ளியை கொள்ளுங்கள் நீங்க என்ன விஞ்ஞான காரணம் காரணம் தெரியாட்டாலும் வச்சுக்கலாம். காரணமே நமக்கு தெரியல என்றால் கூட அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டாங்கன்னா அது வஹீல உள்ளது. அந்த வஹீக்காக நாங்க மறுக்கல, வேற ஒரு வஹீக்கு மாற்றமா இருக்கனால மறுக்கிறோம். எது மறுக்கிறோம்? பள்ளியை கொள்ளுங்கள் என்பது மட்டும் வஹீ. அந்த பள்ளி நெருப்பை மூட்டி விட்டது அப்படின்னு சொல்வது இந்த நரகத்துக்கு உரிய காரியத்தை அவைகள்லாம் செய்யாதுங்கிறது மாற்றமா இருக்கிறது. கால்நடை உயிரினங்கள் எல்லாம் அவனுக்கு பணியும் என்பதற்கு மாற்றமா இருக்கிறது. துடிக்காட்டா கூட பணியணுங்கிறதுக்கு மாற்றமா இருக்கிறது. அப்ப இதை வச்சு பார்க்கக்கூடிய நேரத்தில் இது இந்த செய்தி பிழை, இந்த இஸ்லாமிய நம்பிக்கைக்கே மாற்றும். பள்ளிக்கு சொர்க்க நரகம் இருக்குன்னு தீர்ப்பளிங்க. இப்ப பள்ளிக்கு என்ன இருக்கு, சொர்க்க நரகம் இருக்குன்னு சொல்லணும். இது ஒரு கேள்வி. அது போக இதுல ஒண்ணு கேட்கிறோம், பள்ளி ஊதி விடுச்சுன்னு சொன்னா உலகத்துல அம்புட்டு பள்ளி வந்துச்சு அந்த இடத்துக்கு. இப்ராஹிம் நபி நினைச்சிட்டாங்க நெருப்புல வேற. இதான் ஃபர்ஸ்ட் பிரதானமான கேள்வி. இதுதான் எது கேள்வி? அந்த பள்ளிக்கு இந்த வேலை செய்யாது. பள்ளி மட்டுமல்ல எதுவும் செய்யாது. எந்த ஒரு ஜீவனும் அல்லாஹ்வுக்கு எதிராக என்ன செய்யாது, செய்யாது. அப்படிங்கிறது தான் நம்ம அடிப்படையான ஒரு விஷயம். அப்படிங்கையில பள்ளி ஊதி விட்டது, நெருப்பை ஜாஸ்தியாக்கி விட்டது என்ற அடிப்படை ஈமானை குர்ஆனுடைய அடிப்படைக்கு மாற்றமா இருக்கிறது. இஸ்லாத்தினுடைய ஃபண்டமெண்டலுக்கே மாற்றமா இருக்கு. மனித ஜின்னுக்கு மட்டும்தான் இந்த இபாதத், வணக்க வழிபாடு, ஏவல் வழக்கல், ஹராம் எல்லாமே மனிதன் ஜின்னுக்கு மட்டும்தான் என்பதை கடந்து இவைகளும் நரகத்துக்குரிய வேலையை செய்வாங்க. இது ஒரு விஷயம். ஒண்ணு இதான் மெயின். இதுக்கு தான் பதில் சொல்லணும். இது போக துணையா நம்ம கேட்கிற கேள்வி பதில் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப மெயின் கேள்வி என்னது, பள்ளியுடைய கான்செப்ட்ல இது வருமா? இதுக்கு தான் பதில் சொல்லணும். கூடுதல் நம்ம என்ன கேட்போம்னு கேட்டா, கூடுதலா கேட்போம், பள்ளி ஊதி விட்டுச்சுல, பள்ளி ஊதுறதா இருந்தா உலகத்தில் உள்ள எல்லா பள்ளியும் வந்துருச்சு அந்த இடத்துக்கு.
பள்ளி ஊதி விட்டுச்சுன்னா 1 கோடி பள்ளி அன்னைக்கு இருந்துச்சுன்னு வச்சுக்கிறோம். உதாரணமா இப்ராஹிம் நபியை போடும்போது 1 கோடி பள்ளி இருந்துச்சு. அந்த 1 கோடி பள்ளியில ஒரு 100 பள்ளி அந்த ஊர்ல இருந்திருக்கும். அந்த ஊர்ல உள்ள 100 பள்ளியுமாவது வந்துச்சான்னா அதுவும் சொல்ல முடியாது. சரி, அப்படியே வந்தா கூட எந்த பள்ளி ஊதி அதை போய் கொள்ள வேண்டியதானே? இப்ராஹிம் நபி இருக்கிற இடத்துல இல்லாத நம்ம சென்னையில இருந்த பள்ளிலாம் ஏன் கொள்ளணும்? மதுரையில பள்ளி இருந்து அதையும் போய் கொள்ளணும். மக்காவோட மதினாவோட பள்ளி இருந்து அதையும் போட்டு கொள்ளணும். அது அங்க இல்லையே, தெரியாத. அப்படின்னா என்ன அர்த்தம்? தெரியும் சொல்ல வரீங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ராஹிம் போட்ட ஒரு விஷயம் உலகத்தில் உள்ள எல்லா பள்ளிகளுக்கும் அப்படியே வந்து ஃபேக்ஸ் மூலமாக, அது வாட்ஸ்அப் மூலமாக வந்து சேர்ந்து விட்டது அப்படி சொல்ல வர்றீங்களா? அல்ல மறைவான ஜனம் இருக்குங்கிறீங்களா? இப்ராஹிம் நபியை போடப்பட்ட ஒரு பள்ளி அது செஞ்சால் அந்த இனத்தை குறிக்குமா? ஒரு தசமா பேச்சு முதல் விஷயம் பேசிக் இல்ல. ஒரு பள்ளி அப்படி ஊதி விட்டது என்றால் அந்த ஒரு பள்ளி தப்பு செஞ்சு அதே தப்புது ஒரு வாதத்தை தான் கேட்கிறோம். ஒரு பள்ளியும் செய்யாது. அந்த ஒரு பள்ளி ஊதி விட்டது என்று சொன்னால் உலகத்தில் உள்ள எல்லா பள்ளிகளும் அந்த இனத்துக்கே குற்றமா அப்படி ஆகும். ஒரு மனிதன் வந்து கொலை செஞ்சுட்டான்னு சொன்னா அவ்வளவு மனுஷன் கொலைகாரன் ஆவானா? அப்படி ஆக மாட்டான். எவன் கொலை செஞ்சானா அவனை தான் போட்டு பிடிக்கணும். அப்ப அதை 2வது கேட்கிறோம். எப்படி போய் அந்த நெருப்புல போட்டது வந்து அது எவ்வளவு விரைவா போய் சேரணுமே, அவ்வளவு வேகமா என்ன செய்யுது பள்ளி? எந்த ஹெலிகாப்டர்ல போனுச்சா, பறந்து போச்சு? அது விரைவாக செல்வதற்கு உரிய அதாவது அப்படி ஒரு படைப்பா? அது ஜின்னு மாதிரி ஒரு படைப்பா? ஜின்னு படைப்புனா கூட என்ன செய்யும், ஒரு செகண்ட்ல ஓடியாந்துச்சுன்னு சொல்லிட்டு போயிடலாம். இது என்ன படைப்பு, எவ்வளவு வேகமா அப்படி போனுச்சு என்ற வகையில பார்த்தோம்னு சொன்னா இது ஒட்டுமொத்த பள்ளிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு காரியத்தை செஞ்சாதான் அந்த இனத்தை குறிக்கும். ஒரு பள்ளி ஊதுனதா இருக்குமே, ஆனால் அதுக்கு போய் அம்புட்டு பள்ளியும் கொள்ளுன்ற கட்டளை வைக்க இது இல்லாம சொல்லிட்டு போனாங்க. இதனால் கொள்ளுன்னு சொல்லிங்க என்று சொன்னா அம்புட்டு பள்ளிக்கு எப்படி இதுல என்ன ரோல்? இது 2வது கேள்வி. அதுக்கு துணை கேள்விதான். மெயின் கேள்வி இந்த ஈமான் சம்பந்தப்பட்ட கேள்விதான். அடுத்து என்னன்னு கேட்டா, சரி எல்லா பள்ளியுமே சேர்ந்து கொண்டுருச்சு, ஊதிருச்சு. அந்த பள்ளியுடைய வாரிசு அதுக்கு மட்டும் பதில் சொல்றாங்க. அந்த பள்ளியே ஒரு பள்ளியே இப்ராஹிம் நபி ஊதுனால அந்த பள்ளியை இப்ராஹிம் நபி வந்து நெருப்புல தப்பிச்சு வந்து கொண்டிருப்பாரு. அல்ல அவர் கொள்ள சொல்லிருப்பாரு, அந்த பள்ளியெல்லாம் கொள்ளுங்கன்னு இருப்பாரு. இப்ப அதுக்காக வேண்டிய அதனுடைய பேரை கொள்ளு பேரெல்லாம் கொள்ளணும். இந்த பள்ளியுடைய நம்ம காலத்தில் உள்ள பள்ளிக்கு இப்ராஹிம் நபி 5000-10,000 வருஷத்துக்கு முந்தின பள்ளியுடைய சந்ததி எது கொள்ளணும்? அப்ப இஸ்லாமிய ஃபண்டமெண்டல் நமக்கு என்ன சொல்லுதுன்னு கேட்டா முக்கியமான ஃபண்டமெண்டல் அது. இது வந்து துணையாத்தான் கேட்கிறோம். அதாவது அப்படி ஊதி இருக்குமையானால் நம்ம பேசிக்க மறுத்துறோம். ஒரு வாதத்திற்கு ஊதி இருந்தால் அதுக்காண்டிய மத்த பள்ளியை கொள்ளணும். அது கேட்கணும்ல, அதுக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன அல்ல கேட்கிறான் 664ல வலா தசிறு வாஜிரத்தும் விசர உகுரா, ஒருவன் சுமையை ஒருவன் சுமக்க மாட்டான் அப்படின்னு எல்லாம் சொல்லி காட்டணும். அதே மாதிரி 39:7 வசனத்திலையும் அதையே எல்லாம் சொல்லுகிறான். 35:18 வசனத்திலையும் அல்லாஹ் என்ன செய்யறான், ஒருத்தருடைய சுமையை ஒருத்தர் சுமக்க மாட்டார் அப்படிங்கிறான். அதே மாதிரி 17:15லையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். 6:164லையும் சொல்லி காட்டுறான் ஒருத்தர் சுமையை ஒருத்தர் சுமக்க மாட்டார்னு. அதை விட குறிப்பாக 53வது அத்தியாயத்துல 36, 37, 38, 39 வசனங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா இப்ராஹிம் நபியை மென்ஷன் பண்ணியே சொல்றான்ல. எப்படி சொல்றான்? மூசாவுடைய ஏற்றில் இருக்கிறத அதை இவனுக்கு தெரியவில்லையா? இப்ராஹிம் அல்லது அப்பா சொன்ன சொல்லை காப்பாத்தி இப்ராஹிமுடைய ஏற்றில் இருக்கிறத என்ன இருக்கிறது? அல்லாஹ் வாசகத்தின் விசரவுகிறா, ஒருத்தன் சுமக்க மாட்டாங்க. இப்ராஹிம் நபி காலத்துல இருக்குன்றாங்களா, அதுக்குதான் சமாளிப்பாங்கல்ல. இப்ராஹிம் நபி காலத்துல அந்த சட்டம் இல்லாம இருந்திருக்கலாண்டு அதுக்காக வந்து அல்ல சொல்றான் போல இருக்கு. எப்படி சொல்றான்? மூசாவுடைய ஏற்ற பாத்தியா அதுலயும் நாடா இருக்குது, இப்ராஹிம் நபியுடைய ஏற்ற நீ படிச்சு பாத்தியா அதுல என்ன இருக்குது? ஒருத்தர் சுமை ஒருத்தர் சுமக்க மாட்டாருங்கிறது இஸ்லாத்துல தொன்று வருகிற ஒரு நம்பிக்கை. இப்ராஹிம் நபி காலத்துல இருந்துச்சு, அது கூட வழங்க மாட்டீங்களா நல்லா சொல்றான். இவங்க என்ன சொல்றாங்கன்னா இப்ராஹிம் நபி காலத்துல உள்ள பள்ளிக்கு நாங்க கொள்ளுவோங்கிறாங்க. அப்ப இதை வச்சு பார்க்கக்கூடிய நேரத்துல ஒருவர் சுமையை ஒருவர் சுமக்க மாட்டார் என்பதை எதுக்கு நம்ம சொல்றோம்? நல்லா விளைக்கிறேன்னு அது பொய். உண்மை என்று வைத்துக் கொண்டால் அந்த பள்ளி ஊதத்தான் செய்தது என்று வைத்துக் கொண்டால் அந்த காரணத்துக்கு எந்த பள்ளியை கொள்ளணும்? கொள்ள சொன்னாங்க, பொதுவா சொன்னாங்கன்னு சொல்லு, அதை ஏத்துக்கிறோம். அன்னைக்கு ஊதுனதுனால் கொள்ளுவான்னு சொன்னது இப்படி சரி. இதெல்லாம் நம்ம கேள்வி கேட்டிருக்கிறோம். இதுக்கெல்லாம் சேர்த்து பதில் சொல்லணும். இதெல்லாம் எதுக்கு சொன்னோம்? ஒரு வாதத்திற்கு சொல்லுவோம்ல. அது எப்படி வாதம்? ஒரு பள்ளி ஊதுனுச்சுன்னு வச்சுக்கிறோம், ஊதுறன்னு முடிச்சிட்டோம். ஒரு பேச்சுக்கு ஊதியதா வைத்துக் கொண்டாலும் அதுக்காக இந்த பள்ளியை கொள்ளணும், அந்த பள்ளி ஊதி இருக்குமே ஆனால் இந்த பள்ளியை கொள்ளணுங்கிறது ஒரு பேச்சுக்கு சொல்லுவதுதான். உண்மையில இல்லைங்கிறது தான் முதல் வாதம் தான். பதில் சொல்ல வேண்டிய வாதம் எந்த வாதம்? பள்ளி இதை செய்யுமா? அதான் டாபிக்.
பள்ளி அப்படி அந்த மாதிரி இனமா உயிரினங்கள் நல்லா படைச்சிருக்கிறானா அதுதான் டாபிக்கே தவிர இந்த டாபிக் வராது. பேச்சுக்கு தான் இதெல்லாம் கேட்கிறோம். ஒருத்தர் சுமையை ஒருத்தர் சுமக்க முடியுமான்னு. அப்ப இதை வச்சு பார்க்கும் பொழுது இது சரியில்லைன்னு வழங்கிறது. அது போக நெருப்புலதி போட்டாச்சு. ஒரு பள்ளி என்னத்தை போட்டு ஊதிப்படும்? பெரிய நெருப்பு குண்டத்துல போட்டாங்க. அந்த வெக்கையில கிட்ட வந்தாலே எரி போயிடும், வெந்து போயிடும். பள்ளி நெருப்பு ஊதுறதா இருந்தா அங்க ஒரு 200 கிலோமீட்டருக்கு அப்பால இருந்து ஊதுமா? அவ்வளவு போர்ஸா ஊத முடியுமான்னு? பள்ளியுடைய ஊதுதல் எவ்வளவு இருக்கு? அது ஊதுவதா இருந்தால் நெருப்பு கிட்ட வரணும். அப்படி வர முடியுமா? அவ்வளவு தணல் விட்டு எரியும் போது அதை ஜாஸ்தி ஆக்குறதுக்கா என்ன செய்தான்? ஊதுறதுக்கு வருதான். அது கிட்ட வரும்போது 1/2 கிலோமீட்டருக்கு செத்து போயிடும். நெருப்புக்கு 200 மீட்டர் 300 மீட்டர் கிட்ட வரும் பொழுது அந்த ஒரு மனிதனை எரிக்கிறதுக்காக நெருப்பு குண்டம். சும்மா அடுப்புல விளக்குல இருந்த தீ இல்ல, நெருப்பு குண்டம் சுற்று வட்டாரத்தெல்லாம் வெப்பமாக்கி விட்டுரும். அப்படியான வெப்பத்தை அவங்க போட்டிருக்கிறாங்கன்னா அதை கிட்ட வந்துட்டு கூடு ஊதிட்டு இருந்துச்சுங்க. அதுல அவுட் ஆயிர மாட்டோம். லாஜிக்கும் பொருந்தல. இதுதான் கூடுதல் கேள்வி. பிரதானமான கேள்விங்கிறது அதுதான். கூடுதல் என்ன கேட்கிறோம்? உலகத்து பள்ளிக்கெல்லாம் தெரியுமா? எப்படி தெரிஞ்சு? இப்ராஹிம் நபி போட போறாங்க யார் அறிவிச்சு கொடுத்தாத? அந்த ஊர்ல உள்ள பள்ளிகள்லாம் இப்படி திரண்டு வந்துச்சா? இப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் எக்ஸ்ட்ராவா கூடுதலா நம்ம கேட்கிறோம். இதை நம்ம விளங்கிக்கிறோம். அடுத்து என்ன? அதுக்கு தான் கேட்கிறோம், ஒருத்தர் சுமையை ஒருத்தர் சுமக்க முடியுமா கேட்கிறோம். அடுத்து என்ன? அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, அப்ப இதுக்கு சொல்றீல்ல, அப்ப தவளைக்கு என்ன சொல்றிய? தவளை என்ன செஞ்சான்? அதே மாதிரி இப்ராஹிம் நபிக்கு அவரு நெருப்பு அதிகரிக்கிறதுக்கு பள்ளி ஊதுச்சான். தவளை அதை அணைக்கிறதுக்கு ஊதுச்சான். அது என்ன டிஃபரெண்ட் நமக்கு விளங்கல. ஊதி விடுறதுல கூட அணைக்கிறதுக்கு ஊதுறதுங்கிறது அது எப்படி? அது ரெண்டுமே ஊதுறது தான். அது ஊதி என்ன செய்யுதான்? அதிகப்படுத்துதான். இது ஊதி அணைக்கிறதுக்கு வந்துச்சான். அப்ப அந்த மாதிரி சொல்றீங்கல்ல, தவளை அணைக்கிறதுக்கு என்ன அணைச்சுவிடும்? ஒரு பள்ளி என்னத்தை மூட்டி விட்டுரும்? அவன் மனுஷன்லாம் திரண்டு முழு சக்தியும் திரட்டி நெருப்பு மூடுறான். ஒரு பள்ளி முடியாது ஏற்றினால ஜாஸ்தி ஆக்கி விடுறான். என்ன ஜாஸ்தி ஆக்கி? எத்தனை பெர்சன்டேஜ் கிட்ட வருமா? அது என்னதை போட்டு ஜாஸ்தி ஆக்கி விட்டுரும்? ஒரு நுபுவத்துடைய வார்த்தைக்குன்னு ஒரு அந்தஸ்து வேணாமா? இப்ப நபி இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்களா? இது யாரும் இடையில சொல்லியிருக்க மாட்டான். அப்படி எதுக்கா இதை கூட சொல்றோம்னா பேசிக்க எல்லாம் மாற்றமா இருக்குது. இஸ்லாமிய ஃபண்டமெண்டலுக்கு மாற்றமா இருக்கிறதுனால சொல்லி காட்டுறோம். அப்புறம் தவளை என்ன செஞ்சான்? அவரை தூக்கி போட்டவுடனே அவரை குளிர செய்வதற்காக வேண்டி அதை ஊதி விட்டு அணைக்க பார்த்துச்சு. இது ஊதி விட்டு அதிகரிக்க பார்த்துனா தவளை ஓடி அது அணைக்க பார்த்துச்சு அப்படின்னு அதுக்கு என்ன சொல்வீர்கள்? அப்ப தவளையை கொல்லக்கூடாது, கொல்லலாங்கிறீங்க. யார் கொல்லலாம்னு சொல்ற? தவளையை கொல்லக்கூடாது போங்க. இந்த அதிசயம் அறிவிப்பாளர் சரியா இருக்கு, ஏத்துக்கிறோம் நினைச்சிட்டு பேசுறாங்க. இதுவே பேசிக்கு தப்பு. ஏன் தப்புங்கிறோம்? நெருப்புல போட்டாங்க. போட்ட உடனே அவர் வெந்து செத்தா போயிட்டாரு. போட்ட உடனே கொள்ளா சொல்லிவிட்டோம். யானாரு கூனி பரதம் வசலாம நல்லா இப்ராஹிம். நெருப்பே இப்ராஹிமுக்கு ஜில்லுண்டு குளிர் தரக்கூடியதா மாறிடு. அப்புறம் என்னத்தை போட்டுக்கிட்டு தவளைக்கு ரோல் அங்க இருக்குது. அதை அணைச்சு அவர் துடிக்கிற மாதிரி பள்ளி ஓடி ஊதி அணைக்க பாடுபட்ட மாதிரி சொல்றீங்களே. அந்த சம்பவம் நடக்கிறது எப்படி அல்ல குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். நெருப்புலதுக்கு போட்டாங்க. போட்டவன் நம்ம நினைச்சிட்டோம், யானாரு கூனி பர்தன் சலாமன் அலா இப்ராஹிம். இப்ராஹிமுக்கு குளிர் தரக்கூடியதாக நெருப்பை நீ மாறிவிடு என்று சொல்லிவிட்டோம். நெருப்பு அவரை ஒன்றும் செய்யல. அப்புறம் என்ன பள்ளி அணைக்கிறதுக்கு ஊதுனுச்சுன்னு ஒரு செய்தியை கொண்டு இதுக்கு என்ன சொல்லுகிறீர்கள்னா, இதுக்கு தான் சொல்றோம். இதா பள்ளி தவளைக்கு வேலை. தவளை எந்த வேலையா செய்யும்? அது என்னத்தை போட்டு அணைச்சு விட்டுரும்? நெசமா நெருப்பு பத்தி எரிச்சுன்னு சொன்னா தவளை என்ன எத்தனை தவளை? எல்லா தவளையுமா? அம்புட்டு தவளையும் வந்தா தானே அதனுடைய கிரெடிட் அந்த தவளைக்கு கொடுக்க முடியும். ஒரு தவளை செஞ்சா அதுக்காக அனைத்து தவளைக்கும் இந்த கிரெடிட் கிடைக்குமா? ஒரு பேச்சுக்கு ஒரு தவளை ஊதி விட்டு இப்ராஹிம் நபி ஹெல்ப் பண்ண காரணத்தினால அதுக்கு அந்த விஷயத்துல சம்பந்தப்படாத தவளைகளுக்கெல்லாம் அந்த குட்டியில கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. அப்ப இதுலயும் நிறைய கேள்விகள்லாம் வருது. முசன்னப் அப்துர் புகார்ல ஒரு அர்த்தம் பேசிட்டு இருக்கிறோம். முசன்னப் அப்துர் ரஸாக்ல சரியான ஹதீஸ் வருகிறது. பள்ளி அணைப்பதற்கு பள்ளி ஊதி பெருக்கிறதுக்கு ஊதியது, தவளை அணைப்பதற்கு ஊதியது பார்த்தீர்களா? அதுக்கு என்ன சொல்வீர்கள்? அதுக்கு தான் சொல்லுவோம். தவளையை கொல்லக்கூடாது போங்க. அதை நிறுத்திக்கிறேன். தவளை இப்ராஹிம் நபிக்கு ஹெல்ப் பண்ண ஊதிச்சு, ஹெல்ப் பண்ணும். எதிராக தான் இருக்காதே தவிர சில மிருகங்கள் உயிரினங்கள் நல்லவர்கள் ஹெல்ப் பண்ணக்கூடியது எதிராக போவார். தவளை ஊதலாம். அது பேசிக்கு மாற்றம் வராது. பள்ளிக்கு மாதிரி சில புது பறவைகள் சுலைமான் நபிக்கு உதவும். பறவைகள் உதவுறதுலாம் நடக்குது. ஜின்கள்லாம் கட்டுப்படுத்து அப்படி உதவும். எதிராக வராது. நபிக்கு எதிராக வருவதாக இருந்தால் அது பள்ளிக்கு பிறந்தல. தவளையை பொறுத்த வரைக்கும் அதுக்கு ரோலே இல்லை. அல்ல உடனே அணைச்சிட்டான். நெருப்பு போட்ட உடனே அவரை ஜில்லுன்னு ஆக்கி விட்டான். அப்புறம் அந்த தவளை போய்கிட்டு அதை அணைச்சி விடுறதுக்கு எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. அப்படி இருந்தாலும்
தவளையை கொல்லக்கூடாதுன்னு வேற அறிவிப்பு இருக்கு பாருங்க, அதைத்தான் எடுத்துக்கொள்ளணுமே தவிர தவளை இந்த வேலையை செஞ்சிச்சு அப்படி சொன்னீங்கன்னா எல்லா தவளையுமா செஞ்சிச்சு, ஆணையருக்கு தகவல் கொடுத்துச்சா, அதனாலதான் தவளையை கொல்லக்கூடாது என்று இருக்குமே. ஆனால் அப்ப ஏன் அம்புட்டு தவளைக்கு அது எப்படி பொருந்தும்? அந்த ஒரு தவளையை தேடி பிடிச்சு கொள்ளாம இருங்க, அப்படி தவளை என்ன இருக்குமே ஆனால் கொள்ளாதீங்கன்னு அப்படி நடந்து இருந்தார். இதுதான் விஷயங்க. இப்ப அவங்க சொன்ன பதில் இன்னொரு படிச்சு பாருங்க, திருப்பி படிக்க நான் சொன்ன விளக்கத்தை உருவாக்கிட்டீங்கன்னா அவர் கேள்வியை படிச்சா தான் உங்களுக்கு தெளிவா வழங்குறதுக்காக வேண்டி என்ன சொல்றாங்கன்னா, தவளை இப்ராஹிம் நபி அவரை கேள்வி கேட்டவருடைய வாசனை இது. தவளை இப்ராஹிம் நபி நெருப்பு குண்டத்தில் இருக்கும் போது நெருப்பை அணைக்க ஊதியது, அதனால் அதை கொல்லாதீர்கள். பள்ளி நெருப்பை நபி எதிராக ஊதியது, அதனால் கொள்ளுங்கள் என்று அப்துல் ரசாக்ல வருகிறது. இது அறிவிப்பாளர் குறை இல்ல, இதுலையும் கேள்வி எழுப்புறார்கள் என்று கேள்விதான் எழுப்புவோம். அந்த பள்ளி உதவி அம்புடு பள்ளிங்க அது பொருந்தும் கேட்கத்தானே செய்வோம். இந்த செய்தியில் நபி அவர்கள் தவளையை கொல்லக்கூடாது என்பது ஒரு காரணத்தை சொல்கிறார்கள். தவளை இப்ராஹிம் அவர்களுக்கு உதவி செய்தது என்பது காரணம். சரி, பள்ளியை கொல்லப்பட்ட சொன்ன காரணத்தில் குதர்க்கம் செய்ததை போன்று தவளையை கொல்லக்கூடாது என்பதற்கு சொல்லப்பட்ட காரணத்திலும் குதர்க்கம் செய்யலாமா? செய்யலாம் தானே. அதுக்கு உள்ள லாஜிக்கு பொருந்துனா இதுக்கு தானே கேட்போம். என்ன செய்யறாரு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் ஒரு தவளை உதவி செய்து என்றால் அதனை கொல்லாமல் விடுவதில் நியாயம் உள்ளது. ஆனால் இதன் காரணத்தால் இன்றுள்ள தவளைகளை கொல்லக்கூடாது என்று சொல்வது சரியில்லை என்று நபிமொழிக்கு எதிராக தர்க்கம் செய்வார்கள். ஆனால் தர்க்கம் தான் செய்வோம், தவளையை கொல்லக்கூடாது ஒத்துக்கிறோம், இதனால் கொல்லக்கூடாது ஒத்துக்கிற மாட்டோம். எதை ஒத்துக்கிற மாட்டோம்? தவளையை கொல்ல தடை. ஏன் தடை? அது அல்லாஹ்வுடைய ரசூல் தடுத்துட்டாங்க. பிறகு காரணங்களை மனுஷன் கண்டுபிடிப்பான். தவளையை கொல்லக்கூடாது என்ற தடையை நாங்கள் மறுக்கவில்லை. எதனால் தவளையை கொல்லக்கூடாது? இப்ராஹிம் நபிக்கு ஊதுனதுனா தரக்கூடாதுன்னா ஒண்ணுதானே ஊதி இருக்கு, அதுக்கு அம்புட்டை கொல்லக்கூடாதுங்கிறீங்க. இப்போ அதே குதர்க்கம் அதுல வரத்தான் செய்யும். அப்புறம் இது ஒரு விஷயம், தவளை மனிதர்களுக்கு நன்மை செய்யும் பிராணி என்பதை உணர்த்துவதற்காகவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு உள்ளது அல்லாஹ் சொல்லி இதுக்கு தான் சொன்னாங்க. தவளை எதுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னா, தவளை மனிதனுக்கு உதவி செய்யற தன்மையில உள்ளதான், அதுக்குத்தான் ரசூலுல்லாஹ் இது சொன்னாங்கன்னு வியாக்கியானம் கொடுக்கிறாரு. மனிதனுக்கெல்லாம் உதவி செய்யறது என்பதற்காக சொல்லவே இல்லை, அது தீனுக்கு உதவி செய்யறதுங்கிறது தான் சொல்லப்பட்டிருக்கு. என்ன கொசு திங்குது அசுத்து திங்குது என்பதற்கு சொல்லப்படல. எதுக்கு சொல்லப்படுது? இவர் நபி, நபி கஷ்டப்படுறாரு, காப்பாற்றணும், அப்படிதான் அதுல சொல்லியிருக்கே தவிர பொதுவாக மனித குலத்துக்கு நன்மை செய்யுது என்ற காரணத்தை அந்த ஹதீஸ் சொல்லவே இல்லை. இவர் அந்த ஹதீஸுக்கு வேற ஒரு வியாக்கியானம் கொடுத்து கொண்டு விளக்கம் சொல்லியிருக்கிறாரு. அது மாதிரி தவளைகளால் மனிதர்களுக்கு மிகப்பெரிய நன்மை ஏற்படும், அது ஏற்பட உங்களுக்கு என்ன ஏற்பட்டு போகுது, அதனால கொல்லக்கூடாதுன்னு சொல்லுங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் கொல்லக்கூடாது என்றார்கள், அதனால் தவளையை கொல்ல மாட்டோம். இப்ராஹிம் நபிக்கு ஹெல்ப் பண்ணிச்சு போயின்னு சொன்னால் அந்த காரணத்தை மறுப்போம். இது அடிப்படை. தவளைகளை கொல்லாமல் பாதுகாக்க வேண்டும் என்று இன்றைக்கு சுற்றுப்புற ஆய்வாளர்கள் சொல்லிட்டு இருக்காங்களா. மார்க் ஆய்வு பண்ணுவதாக இருந்தா சுற்றுப்புற ஆய்வாளர்கள் என்ன செய்யறாங்களாம், தவளையை கொல்லக்கூடாதுன்றாங்கன்னா நீங்க என்ன செய்யணும், ரசூலுல்லாஹ் கொல்லக்கூடாதுனாங்க, இப்ப பாருங்க காரணங்கள்லாம் இருக்குது, நீ இந்த சம்பவத்தோட தொடர்படுத்துறீங்கன்னு சொன்னா இந்த அறிவியலுக்கு அர்த்தம் இல்லாம ஆக்கிவிடுற. இந்த சம்பவம் இல்லாம சொன்னா பாருங்க கொல்லக்கூடாதுனாங்க, நன்மையெல்லாம் பாருங்க, அப்பதான் பேச முடியும். நீ இந்த கட்டுக்கதையை சொல்லி விட்டுட்டீங்கன்னா பேசல. உன் காரணம் என்ன? விஞ்ஞானிகள் இப்ப நல்ல மனிதர்களுக்கு உதவி செஞ்சீங்கிறதுக்கு சொல்லவே இல்லை, அது விவசாயத்துக்கு உதவியா இருக்குது, அது சுற்றுப்புறத்தை காதுக்கு தானே சொல்லியிருக்கிறாங்க. சுற்றுப்புறத்தை காப்பாற்றுறது என்பதற்காக வேண்டி உள்ள காரணத்தை சொல்வதாக இருந்தால் வெறுமனே கொல்லாதீர்கள், அந்த தடையை தான் சொல்லணும். இதை விளைவிக்கணும். கொசுக்கள் விடும் முட்டைகளை தவளைகள் உண்டு விடுவதால் அதிக அளவில் கொசுக்கள் பெருகுவதில்லை. அதுக்கு இதுக்கு என்னென்ன? அதுக்கு இப்ராஹிம் நபிக்கு ஊதுறதுக்கு இப்ராஹிம் நபிக்கு ஊதுற அதுதான் போகுதுச்சா, கொசுக்களை அழிக்கிறதுக்காக தான் ஊதுனுச்சா, அவருக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஊதுனுச்சு உங்க கதையில எழுதி வச்சிருக்கீங்க. இது சொல்றான், அது ஒரு விஷயம். எனவே பள்ளி தீங்கிழைக்கக்கூடியது என்பதையும் அது இப்ராஹிம் அவர்களுக்கு எதிராக ஊதிவிட்டது என்பது தனித்தனியே பிரிக்காமல் ரெண்டையும் ஒண்ணா சேர்த்து பார்க்கணுமா. தனித்தனியான விஷயத்தை தனித்தனியா தானங்க பார்க்கணும். இவர் மனோவிச்சு இப்படி சொல்லுவார், நம்ம ஏத்துக்கணுமா? எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து விஷயத்துக்கு ஊதிவிட்டது என்பது நல்ல ஒரு மனிதருக்கு கேடு செய்யணும், காபிரான பள்ளியாக நம்ம மாற வேண்டும் என்று செஞ்சதாக நீங்க சொல்றீங்க. அதையும் மனிதனுக்கு கேடு செய்யும் என்பதை தனித்தனி விஷயம் தானே, தனித்தனியா தானே பார்க்கணும். அவர் என்ன செய்யறாரு, பள்ளி தீங்கிழைக்கக்கூடியது என்பதையும் அது இப்ராஹிம் அவர்களுக்கு எதிராக ஊதிவிட்டது என்பதையும் பள்ளி தீங்கிழைக்கக்கூடியது என்று சொல்லவே இல்லை, இவரா சேர்த்துக்கிட்டார். பள்ளியை கொள்ளுங்க அவ்வளவுதான் இருக்குது. அதை இதை தனித்தனியே பிரிக்காமல் இரண்டையும் ஒன்று சேர்த்து ஒரே காரணமாக பார்த்தால் பள்ளியை கொள்வது பன்மடங்கு நியாயமானதாகும். கொள்வதா இப்ப டாபிக் கொல்லக்கூடாதுன்னு சொன்னமா,
இந்த ஹதீஸ்ல கேள்வி கேட்கக்கூடிய யாராவது பள்ளியை கொள்ளாதுன்னு சொன்னோமா? கொள்வதே இங்க மேட்ரு கிடையாது. மேட்ரு என்னது? பள்ளிக்கு இந்த வேலை இருக்குதா, இந்த காரணம் சரியான்ற கேள்வி. அது வழங்க மாட்டாங்க. இது அநியாயம் என்று அறிவுள்ளவர் சொல்ல, இது அறிவுள்ளவன் தான் சொல்லுவான், அறிவற்றவர்கள் தான் இதை போய் சொல்லுவாங்க. அப்படி பள்ளியை கொல்லக்கூடாது மட்டும் சொன்னது ஓகே. இப்ராஹிம் நபிக்கு உதவி செஞ்ச காரணத்தினால் ஒரு பள்ளியை கொல்லக்கூடாது என்றால் அது பெரிய அறிவியல் சொல்லி இருக்குன்னு சொன்னா தான் மடையின் அர்த்தம். இது அறிவுள்ள கிடையாது. பள்ளி இன்னொரு கேள்வி, பள்ளி தீங்கிழைக்காத பிராணியாக இருந்தால் அப்போது ஒருவர் சுமையை ஒரு மற்றவர் சுமக்க மாட்டார் என்ற வசனத்தை பள்ளி விஷயத்தில் அமல்படுத்தி கொள்ளக்கூடாது என்று கூறலாம். பள்ளி தீங்கு செய்யாம இருந்தா இந்த சிலவர் செய்யலாமா? பள்ளி தான் தீங்கு செய்யுதுல அப்படின்னு சொன்னா அப்ப தீங்கு செய்யறதுக்கு தானே கொள்ள சொல்லி இருக்கிறாங்க. இந்த இதுக்கு இல்லையில, எதுக்கு இல்ல? இப்ராஹிம் நபிக்கு அழிக்கணும், தௌஹீதை ஒழிக்கணும், ஏகத்துவத்தினுடைய இமாமுக்கு அவர் டிஸ்டர்ப் பண்ணணும், முஸ்லிம்கள்லாம் யாரை பின்பற்ற கடமைப்பட்டிருக்கோமோ அந்த இப்ராஹிம் நபிக்கு தொந்தரவு கொடுக்கணும். அதுல நீங்க காரணமா சொல்றீங்க. அது ஒண்ணு. அடுத்து இதற்கெல்லாம் பதில் கொடுங்க. இதுல என்னது பதில் சொல்லியிருக்காங்கடா, ஒருத்தர் சும்மா கூட்டாது வாதத்துக்கு சொன்னமே அதுக்கு தான் சொல்லி இருக்கிறாங்க. எதுக்கு சொல்ற இந்த பதில்ல? பள்ளிக்கு இது வேலை இருக்கும். பள்ளி இது வேலையா? பள்ளியில காசு இருக்குமா? பள்ளிக்கு நரகம் இருக்குன்னு சொல்லுங்க. அப்ப நரகத்தை கொண்டு நிறைய இவ்வளவு பெரிய வேலை செஞ்சு சும்மா விடலாமா? பள்ளி பிளான் பண்ணி அந்த நெருப்புல போட்டவனையும் தெரிஞ்சுக்கிறது, அவங்க கொள்கையும் தெரியுது, இப்ராஹிம் நபியும் தெரியுது, அவருடைய தௌஹீத் கொள்கையும் தெரியுது, போட்டி அதுதான் அப்படின்னு பிளான் பண்ணுது. நம்மளால எந்த அளவுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் யாருக்கு? எதிரிகளுக்கு. அப்படின்னு போனா இது நரகத்துக்கு கொண்டே சேர்க்கக்கூடிய ஒரு வேலையை தானே செஞ்சிருக்குது. அது செய்யுமா? அப்ப இதெல்லாம் நரகம், அதெல்லாம் அதுக்குள்ள பதில் சொல்லணும். ஒருத்தர் சுமக்க மாட்டாருங்கலாம் கூடுதல் ஒரு வாதத்திற்கு எடுத்த ஒரு விஷயங்கள். அதான் அதுக்குரிய தெளிவு. இன்னும் சொல்ல போனா ஒரு ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி ஒரு நபி இருந்திருக்கிறான். அந்த நபி என்ன செஞ்சானா, ஒரு எறும்பு கடிச்சிருக்கான். எறும்பு கடிச்ச உடனே எறும்பு புத்தைய போய் எரிச்சுட்டான். ஒரு எறும்பு கடிச்சிருக்கு. எறும்பு கடிச்சா அந்த கடிச்ச எறும்பு தட்டி விட்டு போக வேண்டியதானே. அவர் எறும்பு என்னை கடிப்பியா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு அதை நெருப்புல வச்சு கொளுத்தி விட்டாராம். அப்ப அல்லாஹ் அவருக்கு வஹி அறிவிச்சான், ஹல்லா நம்மளத்தன் வாஹிதா, அந்த ஒரு எறும்பு கொண்டு இருக்கலாமப்பா, ஒரு எறும்பு கடிச்சதுக்காக வேண்டி அம்புட்டு எறும்பையும் போட்டு நீ கொள்ளலாமான்னு அல்லாஹ் புகாரில் 3316 புகாரில் 3316 ஹதீஸ் என்ன சொல்லுதுன்னா, ஒரு எறும்பு நம்மளை கடிச்சா கூட அந்த எறும்பை அந்த கடிச்ச எறும்பை தான் நம்ம அடிக்கலாமே தவிர அதுக்கான அம்புட்டு எறும்பையும் போட்டு கொள்ளலாமா என்று அல்லாஹ் கேட்டான் என்று ஒரு ஹதீஸ் புகார்ல 3319 வருது. அதனால இந்த ஒரு அடிப்படையை வச்சு பார்க்கணும். அதே மாதிரி குரான்ல வரக்கூடிய என்னன்னு கேட்டா 21:70 இந்த விஷயம் வருது. எப்படி? ஹர்ரி பூஹு, இப்ராஹிம கொளுத்துங்க, ஒன்சுரு ஆலிஹத்தக்கும், உங்களுடைய தெய்வங்களுக்கு கற்சிலைகளுக்கு உதவி செய்யுங்கள், என்கொண்டு பாயில் கூப்பிடுறாங்க. கூப்பிட்டவொடனே என்ன செய்யுது? பள்ளி முடியாந்துருச்சு. அல்லாஹ் என்ன சொல்றான்? குல்னா, நாம் சொன்னோம், யானாரு கூனி பர்தம் வசலாமனலா இப்ராஹிம் 21:69 அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதனால அது நெருப்புல போட்டது அவங்க தான் நினைச்சு போட்டாங்களே தவிர இவருக்கு ஒரு டிஸ்டர்ப் அவங்கள பள்ளியினாலே ஊத முடியல, தவளையினாலும் அன்னைக்கு தேவையில்லை. அது அல்லாவே செஞ்சுவிட்டான். தூக்கி போட்டவன்னு நினைச்சிருச்சு அல்லாவே அவரை நெருப்புடால ஒன்னும் இல்லாம ஆக்கி விட்டான் என்றுதான் குர்ஆன் சொல்லுகிறது. அடுத்து ஆயிஷா நாயகி கூட என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இந்த செய்தியில முரண்பட்டுலாம் சில செய்தியை சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, ஒரு தடவை பள்ளியை கொள்ளலாமான்னு கேட்கும்போது ரசூலுல்லாஹ் பள்ளியை கொள்ள சொன்னதாக எனக்கு யாவும் இல்லை, அவங்க தான் கொள்ளுங்க இப்ராஹிம் நபிக்கு இது டிஸ்டர்ப் பண்ணுச்சுன்னு சொல்றாங்க. அவங்களே சொல்லியிருக்கிறாங்க புகாரில் 1831 பள்ளியை கொன்றது சம்பந்தமா நான் ஒன்னும் கேள்விப்படலைங்கிறாங்க. அந்த பள்ளி செய்தியை சொன்ன ஆயிஷா நாயகிக்கே ஒரு குழப்பம் இருந்திருக்கு. இது சம்பந்தமா உள்ள ஒரு தடவை ஆமாங்கிறாங்க, ஒரு தடவை இல்லைங்கிறாங்க. அப்படிங்கிறதுனால இது ஏதோ ஒரு மிஸ்டேக் நம்மள அறியாமல் நடந்திருக்கு. நமக்கு என்ன, அந்த பள்ளிக்கு பேரு மேட்ரா, பள்ளி இதை செய்யுமான்னு தூக்கி போடு, இது இபாதத்துக்கு ஒன்றும் கிடையாது, அமலுக்கு ஒன்றும் கிடையாது, இதுல ஒரு அக்கீதாவை பாதிக்கிற விஷயம் தான் அறிஞர் அதிகபட்சமா போனா இது ஏற்றுக்கொண்டோம் அக்கீதா பாதிக்குது. என்ன அக்கீதா பாதிக்குது? உயிரினங்களும் அல்லாஹ்வுக்கு எதிராக களமிறங்கும், தௌஹீதை ஒழிப்பதற்கு காபிர்களோட சேர்ந்து கூட்டு சேரும் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் வருது. அப்படி வராது. இதுதான் நம்ம வாதம். அதுக்கு பதில் சொல்லலாம்.